வெல்கம் டு சுபாஸ் Cuisine. நான் உங்கள் சுபத்ரா கிருஷ்ணராஜ். எத்தனையோ உணவு வகைகள் இருந்தாலும் உணவு வல்லுநர்களால் பரிந்துரைக்கப்படுற மிகச்சிறந்த காலை உணவு இட்லி தான். இந்த இட்லியில் நம்ம உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் இது எல்லாமே கரெக்டான ரேஷியோவில் கலந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாம் நாளே அதை அரைச்சி புளிக்க வைக்கிறதுனால ப்ரோபயாட்டிக்ஸ்னு சொல்லப்படுற உடம்புக்கு நல்லது செய்கிற பாக்டீரியா உருவாகுது. பெரியவங்க இந்த இட்லியை அப்படியே விரும்பி சாப்பிட்டுடுறாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு அவ்வளவா இது பிடிக்கிறதில்ல. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் டேஸ்டியாகவும் இந்த இட்லியை செய்ய போகிறோம். அதுவும் இல்லாமல் இட்லி நிறையா மீந்தெடுத்துனா ஈவினிங் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். முதல்ல நாம் செய்ய போகிறது தவா இட்லி. இதுக்கு இட்லியை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 காஞ்ச மிளகாவை வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஒரு மிக்சியில் 3 தக்காளி, ஊறின காஞ்ச மிளகாய் ரெண்டையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம தவா இட்லிக்கு தேவையான ஸ்பைசியான சாஸ் ரெடி. இப்போ ஒரு தவாவில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அதில் சீரகம், கருவேப்பிலை ரெண்டும் தாளித்து பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்ல பொன்னிறமாக வதக்கலாம். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரா பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு வதக்கிட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா சுருங்கி வந்துடுச்சு. இதனோட ருசிக்காக 1 ஸ்பூன் நெய்யையும் சேர்த்துட்டா நம்ம தவா இட்லிக்கான ஸ்பைசியான மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இதனோட நாம் வெட்டி வச்சுருக்கிற இட்லியையும் சேர்த்து உடையாமல் மெதுவாக கிளறி விடணும். மசாலா எல்லா இட்லிலேயும் நல்லா கோட்டாகணும். கொஞ்சம் கொத்தமல்லி தழையையும் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும். இப்போது மசாலாவை இட்லி நல்லா இழுத்துருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கூடுதல் சுவைக்காக கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு விட்டுடலாம். டொமேட்டோ கெச்சப்பெல்லாம் போட்டு செய்கிறத விட இது போல் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி செய்யும் பொழுது உடம்புக்கு நல்லது. இதை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நாம் செய்ய போகிறது தயிர் இட்லி. இதுக்கு இட்லியெல்லாம் க்யூப்ஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க இட்லியெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இட்லியில் அப்படியே தயிர் சேர்க்கும்போது இட்லியெல்லாம் உடஞ்சிரும். அதனால் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, சீரகம் பொரிஞ்சப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இப்போது ஒரு கப்பு புளிப்பில்லாத தயிரை எடுத்து நல்லா கடைஞ்சிக்கலாம். கடைஞ்ச தயிரை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இட்லியில் ஊற்றி கொஞ்சம் உப்பு, நம்மளுடைய தாளிப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துட்டோம்னா நம்மளோட சுவையான தயிர் இட்லி ரெடி. இதில் கொஞ்சம் மல்லித்தழையும் காரா பூந்தியும் சேர்த்துக்கலாம்.
குட்டீஸ், அம்மா கிட்ட இந்த தவா இட்லியும் தயிர் இட்லியும் செஞ்சு தர சொல்லி சாப்பிட்டு பாருங்கள். வாழ்க வளமுடன்.